Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு வேண்டும் என்று 16 மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கில் மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில என்ன பதிவு செஞ்சிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. அதாவது மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில பெய்த கடும் கனமழை காரணமாக மின்சாரமானது பல மையங்கள்ல துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் தேர்வு என்பதை முழுமையாக எழுத முடியவில்லை என்று சொல்லி ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளியில மையத்துல தேர்வு எழுதிய 13 மாணவர்கள், அதே போல குன்றத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில தேர்வு எழுதிய 2 மாணவர்கள், KK நகர் பத்மா சேஷாத்ரி பள்ளியில தேர்வு எழுதிய 1 மாணவர் என மொத்தம் 16 மாணவர்கள் இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள்ல கடந்த மே 4ஆம் தேதி நடந்த அந்த தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த விடுமுறை கால நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதுல அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்ததாகவும், மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதாக மறுதேர்வு நடத்த முடியாது என்று தேசிய தேர்வு முகமை தரப்புல உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சி குமரப்பன் இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்பது நியாயமானது என்றும், நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய சூழல்ல மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக உயர்நீதிமன்றம் விதித்த இந்த இடைக்கால தடையானது நீங்கி இருக்கிறது. அதே சமயம் மத்திய பிரதேசத்திலையும் இதே போன்ற ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு அங்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடைக்கால தடை விதித்த அந்த வழக்கு இம்மாதம் 30ஆம் தேதி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.